ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிகேஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் முதல் இந்தி மொழியில் கற்பிக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்றது எங்க நிறுவ போறாங்க அப்படின்னா ஜபல்பூர்ல நிறுவ போறாங்க. சரிங்களா. ஸோ ஜபல்பூர் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய in a first of its kind initiative, a medical college teaching Hindi medium is to be established at Jabalpur in Madhya Pradesh. ஓகேங்களா. ஸோ அடுத்ததா குளோபல் ஸ்பெக்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது எந்த நிறுவனம் எந்த அமைப்பு தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO தான் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களாப்பா. ஸோ குளோபல் ஸ்பெக்ஸ் 2020 2030 முன்னெடுப்பு அப்படின்றது யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலக சுகாதார அமைப்பு தான் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த முன்னெடுப்பினுடைய நோக்கம் அப்படின்றது பார்த்தோம்னா 2030 ஆண்டிற்குள் அனைவருக்கும் மலிவு விலையில் கண் பராமரிப்பு சேவைகள் கிடைக்கிறத உறுதி செய்யறது தான் இந்த முன்னெடுப்பினுடைய நோக்கமா இருக்கும். ஓகேங்களா. 2030 அனைவருக்கும் மலிவு விலையில் கண் பராமரிப்பு சேவைகள் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த குளோபல் ஸ்பெக்ஸ் 2030 முன்னெடுப்பினுடைய நோக்கம். ஓகேவா. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நிசார் சேட்டலைட் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இந்த நிசார் அப்படின்றது என்ன அப்படின்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் சேட்டலைட் அப்படின்றது தான் இந்த நிசார் சேட்டலைட்டுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது வரும். சரிங்களா. ஸோ இந்த சேட்டலைட் வந்து எந்த வெஹிக்கிள் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா GSLV F-16 மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த GSLV F-16 அப்படின்றது எங்க இருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்ல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா ஜூலை 30 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த சேட்டலைட் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிலநடுக்கங்கள் பனிப்பாறை இயக்கங்கள் உள்ளிட்ட பேரழிவுகளை கண்காணிக்கிறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் தான் என்ன அப்படின்னா நிசார் அப்படின்றது. ஓகேவா. ஸோ GSLV F-16 மூலமா தான் வந்து இந்த நிசார் அப்படின்றது நமக்கு லான்ச் பண்ணி. ஓகேவாப்பா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபைட் உமன்ஸ் செஸ் வேர்ல்ட் கப் 2025 அப்படின்றது யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திவ்யா தேஷ்முக் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக் அப்படின்றவங்க தான் இந்த ஃபைட் உமன் செஸ் வேர்ல்ட் கப் 2025 அப்படின்றது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்க கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜார்ஜியால நடந்தது. ஓகேங்களா. ஸோ உலக கோப்பை வென்ற முதல் இந்திய பெண்மணி அப்படின்றதா இந்த திவ்யா தேஷ்முக் அப்படின்றவங்க உருவாக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த கோப்பையை வந்து வென்றதுனால உலக கோப்பை வென்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா திவ்யா தேஷ்முக் அவர்கள் தான். சரிங்களா. ஸோ இவங்க வந்து இந்தியாவுடைய எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 88வது கிராண்ட் மாஸ்டர் தான் இந்த திவ்யா தேஷ்முக் அப்படின்றவங்க. ஸோ பெண்களுடைய வரிசையில 4வது பெண்மணி. சரிங்களா. ஸோ இவங்களுக்கு முன்னாடி 3 கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவில் வந்து இருப்பாங்க பெண்கள். ஸோ அவங்க யாரெல்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹம்பி ஆர் வைஷாலி அண்ட் ஹரிகா த்ரோனவலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹம்பி, 2வது கிராண்ட் மாஸ்டர் பெண் கிராண்ட் மாஸ்டர் சொல்லி பார்த்தோம்னா வைஷாலி, 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஹரிகா த்ரோனவல்லி, 4வது பெண் கிராண்ட் மாஸ்டர் தான் யார் அப்படின்னா திவ்யா தேஷ்முக். ஸோ இந்தியாவில் அவங்க எத்தனாவது பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னா 88வது பெண் கிராண்ட் மாஸ்டர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அண்ட் தென் இந்த ஃபைட்டோடைய ஃபைனல் வந்து இறுதி போட்டி அப்படின்றது யாரு 2 பேருக்கு இடையில நடந்திருக்கும் அப்படின்னா ஹம்பிக்கும் திவ்யா தேஷ்முக்கும் இடையில தான் நடந்திருக்கும். சரிங்களா. ஹம்பிக்கும் திவ்யா தேஷ்முக்கும் இடையில தான் வந்து நடந்திருக்கும். ஸோ இதுல வந்து ஃபைனல்ல வின் பண்ணது யார் அப்படின்னா திவ்யா தேஷ்முக் வின் பண்ணி ஸோ அந்த ஃபைட் மகளிர் உலக சதுரங்க கோப்பை போட்டி 2025 அப்படின்ற பட்டத்தை வென்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சன்சத் ரத்னா அவார்ட் 2025 அப்படின்றது மொத்தம் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 17 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல தமிழ்நாட்டில இருந்து இடம்பெற்ற ஒருத்தர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்கள் வந்து இந்த சன்சத் ரத்னா அவார்டு விருது அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சன்சத் ரத்னா அவார்டு அப்படின்றது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா APJ அப்துல் கலாம். ஸோ APJ அப்துல் கலாம் தான் இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 2010 இந்த சன்சத் ரத்னா அவார்டு அப்படின்றது நிறுவப்பட்டது. சரிங்களா. அதன்படி முதல் விருது வழங்கும் விழா அப்படின்றது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா சென்னையில நடந்திருக்கும். சரிங்களா. அங்க சென்னையில் நடக்கும் போதும் அப்துல் கலாம் அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த விருது வழங்கும் விழாவை தொடக்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த சன்சத் ரத்னா விருதை பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அப்படின்னு.
ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அப்படின்றவங்க தான் இந்த சன்சத் ரத்னா விருதை பெற்ற முதல் நபரா சொல்றாங்க. சரிங்களா? சோ மொத்தம் இந்த 17 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 எம்பிஸ் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தமிழக பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இந்த சன்சத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம் தான் என்ன அப்படின்னா CN அண்ணாதுரை அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.